பிளவிலேயே போய் கொண்டிருக்கிறது. அசல் நோக்கம் என்ன? சமுதாயத்தினுடைய முன்னேற்றம், சமுதாயம் சார்ந்த சிந்தனை, நம்முடைய சமுதாயத்தை நம்ம அல்லாவை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற கவலை அனைவருடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நியத்தை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு நிர்வாகி இல்முதார் என்ற அடிப்படையில், கல்விமான், கல்வி கொடுக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் என்ன செய்யணும்? அந்த கல்விமானுக்கு, ஆலிம்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு ஆலிம், இந்த நிர்வாகம் நமக்கு எல்லா வகையான சகலவிதமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தருகிறார்கள் என்ற உணர்வோடு அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். இந்த இருவர்களும் எப்பொழுது சேர்கிறார்களோ, நபி சொன்ன யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, எப்பொழுது ஒன்றிணைப்பு ஏறுகிறதோ, ஒருங்கிணைப்பு ஏற்படுகிறதோ, அங்கே அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எனவே அருமையானவர்களே, எல்லோருக்கும் கவலை இருக்கிறது. ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. சமூக ஒற்றுமை வேண்டும், மஹல்லாவில் ஒற்றுமை வேண்டும், மஹல்லா சார்ந்த பல விஷயங்கள் செய்ய வேண்டும். அத்துணை சிந்தனைகளும் கவலைகளும் அனைவருடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. யாருக்குமே என்ன இல்ல, எண்ணம் இல்ல, நமக்கு சண்டை போட்டுக்கிறனே, பிரிஞ்சு இருக்கனே, மனதளவில் நாம் ஒரு வெறுப்போடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனை யாருக்குமே கிடையாது. எல்லோருக்குமே ஒற்றுமை என்ற ஒன்று தேவைப்படுகிறது, ஒற்றுமை என்ற சிந்தனை இருக்கிறது. ஆனால் அந்த ஒற்றுமை ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? நபி சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹாசினுஹும் குலுகா. உங்களில் உண்மையான பரிபூரணமான ஈமான் கொண்ட நபர் யார் தெரியுமா? நபி சொல்லும் பொழுது, நம்முடைய குணம் சார்ந்து பேசும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களில் உண்மை முஃமின் என்ற பெயரை இறைவனிடத்தில் எப்பொழுது பெற முடியும் என்று சொன்னால், உங்களுடைய குணத்தை நீங்கள் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நற்குணம் படைத்தவராக நீங்கள் இருக்க வேண்டும். நற்குணம் என்ற ஒன்று எப்பொழுது நிர்வாகிகளிடத்திலும் இருக்கிறது, உலமாக்களிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே பிரச்சனைக்குண்டான வழிகளை பிறக்காது. நற்குணம் என்ற ஒன்று இருக்குமேயானால் அனைத்தையுமே நாம் என்ன செய்வோம்? சர்வ சாதாரணமாகவே எடுத்துக்கொள்வோம். சமுதாயம், என்னுடைய நோக்கத்தை நான் அடைய வேண்டும், நோக்கம் இலக்கை மாத்திரமே நாம் முன்வைத்து பயணிக்கும் பொழுது இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஆகவே அதன் அடிப்படையில் அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அநேகமான இடங்களில் நமக்கு தெரியும்ல, நபி ஒரு ஏகத்துவ போதனையை போதிக்க வந்தார்கள். அந்த போதனையை போதிக்கும் பொழுது எத்துணை சிக்கல்கள், எத்துணை பிரச்சனைகள். நபிக்கு அருகாமையில் இருந்தவர்கள், நபியோடு இருந்தவர்கள் நமக்கு தெரியும். ஒரு யூத பெண்மணியினுடைய வீட்டிற்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துண்டார்கள். ஒரு யூத பெண்மணி கடைசி கட்டத்துல மரணத்தினுடைய சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுதும் கூட நபி என்ன சொன்னாங்க? அந்த யூத பெண் ஒரு நாள் விருந்து கொடுத்தால் அந்த விருந்தை ஏற்று நானும் சென்றிருந்தேன். துரோகத்தின் வழியாக, துரோகம் செய்யும் முகமாக என்ன செய்தால் அந்த பெண்மணி? எனக்கு விஷம் தொய்த்த ஒரு உணவை கொடுத்து விட்டாள், விஷம் கலக்கப்பட்ட உணவை கொடுத்து விட்டாள். அந்த விஷத்தினுடைய அந்த வலியை, அந்த பாதிப்பை இன்றைக்கும் நான் உணர்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 மாதங்கள் கழித்தும் அதனுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அதனால நபி என்ன செஞ்சிருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அந்த பெண்மணி கொடுத்த அந்த விஷயத்தின் மூலமாக இன்றைக்கும் எனக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், சராசரியாக ஒரு மனிதனுடைய உணர்வு இப்படித்தான் சொல்லும். எப்படிப்பட்ட துரோகம் செய்து விட்டால் அவள், அல்லாஹ் அவளை விடக்கூடாது, அல்லாஹ் எப்படி செய்து விட வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் வரலாறு நமக்கு சொல்லுகிறது, நபியினுடைய நாவில் இருந்து அந்த பெண்மணி குறித்து ஒரு தவறான வார்த்தைகளோ, சபிக்கக்கூடிய வார்த்தைகளோ சொல்லவில்லை, திட்டவில்லை, பேசவில்லை, ஏசவில்லை. ஒரே வார்த்தை தான் சொன்னார், அந்த பெண்மணி கொடுத்த விருந்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த விருந்தில் எனக்கு இப்படி கொடுத்து விட்டார்கள், அதனுடைய வழியை உணர்கிறேன் என்று மாத்திரம் தான் சொன்னார்களே தவிர்த்து அந்த பெண்மணியை குறித்து என்ன செய்யல, எந்த விதமான தவறான வார்த்தைகளும் திட்டியோ ஏசியோ பேசியோ சொல்லவில்லை. இதுதான் உண்மையான நற்குணம். நம்ம அதனால்தான் ஒரு ஹஸரத் அவர்கள் பேசும்போது சொன்னார், சில்மன் கதாஅக. இஸ்லாத்தினுடைய நற்குணத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? உன்னை துண்டித்து வாழ்பவர்களையும் உன்னை வெட்டி வாழ்பவர்களையும் நீ ஒட்டி வாழு. இன்றைக்குண்டான பெரிய பிரச்சனை என்று சொன்னால், எல்லோருமே எப்படி எதிர்பார்க்கிறோம்? அவங்க நம்மள்ட்ட வரணும், அவங்க நமக்கு செய்யணும், அவங்க நம்மள்ட்ட பேசணும் என்றுதான் எதிர்பார்க்கவே தவிர்த்து, அந்த நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை நடாத்தும் முகமாக நாம் எத்தனை பேருக்கு முன் வருகிறோம்? அவங்க பேச நினைக்கிறோம்ல, நாம் எத்தனை பேரை போய் பேசி இருக்கிறோம்? நாம் அதற்காக என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அருமையானவர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய இன்றைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லாஹ் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அரசியல் ரீதியிலான பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் குறைகளை